ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டுட்டு வந்திருக்கேன்னா 2008 வெளிவந்த மேட்ரி ஆர்ச் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோனி 3 மாத கர்ப்பிணியா இருக்கா. அவளுக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம் அப்படின்னு ஹீரோ முன்கூட்டியே அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு கார்ல கூட்டு போயிட்டே இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ ஹெல்ப்புக்காக ஒரு ஃபேமிலி கிட்ட போறாங்க. அங்க போன உடனே தான் அந்த ஃபேமிலியே ஒரு கொடூரமான சைக்கோ குடும்பம்னு தெரிய வருது. ஸோ கடைசியா அந்த சைக்கோ ஃபேமிலி கிட்ட இருந்து ஹீரோவும் ஹீரோனி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்பவுமே நொடிக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த படம். நம்ம சேனல்ல வியூஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஹீரோவும் ஹீரோனி கார்ல போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹீரோனி இப்ப 3 மாத கர்ப்பிணியா இருக்கா. அவளுக்கு எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம் அப்படின்னு முன்கூட்டியே ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அந்த காட்டு வேலை போயிட்டே இருக்கும்போது அவங்க போற பாதை அன்னைக்குன்னு பார்த்து முன்னாடி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேற ரூட்ல போலான்னு ஹீரோ வேற ரூட்ல போயிட்டே இருக்கும்போது நார்மலா இல்லவே இல்லை. அவன் ஏதோ ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணி போயிட்டே இருக்கான். அப்போ எதிர்பாராதமா அவன் காரை கொண்டு போயிட்டு ஒரு மரத்து மேல மோதிடுறான். கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ உடனே காருக்கு வெளியில வந்து பார்க்கும்போது தான் காரு ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. ஸோ நம்ம உடனே வேற யாருக்காவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா மொபைல் எடுத்து பார்க்கும்போது மொபைல டவரே இல்லை. அப்போ ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்து மேல ஏறி பார்க்கும்போது கூட அந்த மொபைலுக்கு சுத்தமா டவர் கிடைக்கல. அப்பதான் தூரத்துல ஒரு வீட்டை பாக்குறாங்க. சரி அந்த வீட்டுக்கிட்ட போனா கூட நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டு வயல அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது ஒரு இடத்துல இவங்களுக்கு முன்னாடி இந்த வயல யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் நம்ம இங்கிருந்து போக முடியும் அப்படின்றதுக்காக ஸோ எதையுமே பொருட்படுத்தாம இவங்க அந்த போர்டு இருக்க வயல் அப்படி போயிட்டே இருக்காங்க. அப்போதான் பின்னாடி ஏதோ ஒரு ஜீப்பு சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த ஜீப்பு உள்ளார ஒரு மொட்டை உட்காந்துருக்கான். உடனே இவங்க கிட்ட வந்து நீங்க எங்க போறீங்க, இப்படி எல்லாம் போக கூடாது, இதெல்லாம் வந்து தனியாருக்கு சொந்தமான இடம், எதுக்கு நீங்க இங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல எங்களோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, மொபைல்ல டவர் சுத்தமா இல்ல, உங்ககிட்ட மொபைல் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட மொபைலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த இடமே இந்த மொட்டையோட இடம் தான். ஸோ அதன் பிறகு ஹீரோ அந்த மொட்டை கிட்ட என்னோட ஒய்ஃப் 3 மாதம் கர்ப்பிணியா இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹெல்ப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனை பார்த்துட்டு உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு கேட்கும்போது அது பையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு அந்த மொட்டை என்ன பண்ணான்னு அவனோட ஒய்ஃபு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்காங்க, அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு வரட்டும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மொட்டையோட ஒய்ஃபு. இல்ல அந்த பொண்ணு 3 மாத கர்ப்பிணியா இருக்கா, அவளோட வயிற்றுல இருக்க குழந்தை வந்து ஆண் குழந்தை, இப்ப கூட்டு வரட்டும் அப்படின்னு கேட்கும்போது சரி உடனே கூட்டு அப்படின்னு அந்த மொட்டையோட ஒய்ஃப் சொன்ன உடனே இவங்க 2 பேரையும் கூட்டுட்டு நேரா கார்ல அவங்க வீட்டை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு ஒன்று நிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்துட்டே இருக்கா. அதே போல ஹீரோனி அந்த பொண்ணை பார்த்துடுறா. ஆனா அவ யாரு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த போக நமக்கே தெரியும். ஸோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த மொட்டையோட ஒய்ஃபு இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த காரை விட்டு ஹீரோனை இறங்கின உடனே வாமா அப்படின்னு சொல்லி பயங்கர ஆரவாரமா வரவேற்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. சரி நம்ம ஒய்ஃபை கண்டுக்கிட்டா என்ன, நம்ம கண்டுக்கிட்டா ஆக மொத்தம் நமக்கு தேவை வந்து ஹெல்ப் பண்ண போதும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். ஸோ உடனே வீட்டுல கூட்டு போயிட்டு அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு பெட்ரூம் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கூச்சப்படாம கேளுங்க அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்போ ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. என்னன்னா நல்ல வேலை எப்படியோ இங்க வந்துட்டோம், அப்படி இல்லைன்னா நம்ம அந்த காட்டுலேயே வந்து பயங்கரமா கஷ்டப்படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதை வந்து அந்த பாட்டிமா வெளியில இருந்து ஒட்டு கேட்டுடுறாங்க. ஸோ இப்பதான் அந்த பாட்டியம்மாவோட முகத்தை காமிக்கிறாங்க. அப்படியே பாருங்களேன், அப்படியே அந்த வில்லித்தனம் அப்படி தெரியும் பாருங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடலான்னு அவங்க 2 பேரும் கீழே வர வைக்கிறாங்க. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்காக ஒரு ஆட்டை வெட்டி சூப்பு வச்சிருக்காங்க, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அவங்களுடைய பிளேட்ல அந்த சூப்பை ஊத்தி கொடுத்த பிறகு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டிமாக்கு பக்கத்துல 2 பேர் உட்காந்து இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசங்க வந்து என்னோட பசங்க கிடையாது, இந்த பசங்களோட அப்பா வந்து என்னை பார்த்துக்க சொல்லி அவங்க சின்ன வயசுல சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க, நான் தான் இவனை வந்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. இந்த சமயத்துல பக்கத்துல ஒரு போட்டோ மாட்டி இருக்கு. அந்த போட்டோல இவ கார்ல வரும்போது ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அந்த போட்டோல இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டிமா ஏதாவது சொல்லி அப்படி மைப்புறாங்க. ஹீரோனை எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு சரியான முறை பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனி அவங்களோட பெட்ரூம்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த டோருக்கு பக்கத்துல யாரோ நடந்து போற மாதிரியே ஹீரோனிக்கு ஃபீல் ஆகுது. உடனே வெளியில வந்து பார்க்கும்போது அங்க யாருமே காணோம். ஆனா இருந்தாலும் அந்த செவுத்து
ஓட்டின மாதிரி ஹீரோயின் ஒரு பொண்ணை பார்த்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அங்க நிக்கிறா. சரி யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெட்ரூமுக்கு வந்த உடனே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு என்னவோ நம்ம இங்க இருக்குது தப்பா படுது, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான், நாளைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லி ஹீரோனையும் படுக்க வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோன் தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னு கண்ணமூச்சி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் அழுதுட்டு இருக்கா. அப்போ அவருக்கு பக்கத்துல அந்த பாட்டிமா சொன்ன மாதிரியா 2 பசங்க, அந்த பசங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு ஹீரோனுக்கு காதுகிட்ட வந்து என்னுடைய பேரு எவில் ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கண்ணமூச்சி பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே இவளுக்கு வந்து ஒரு கெட்ட கனவா இருக்கு. அப்புறமா தான் ஹீரோ கிட்ட இல்ல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளியில போலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்த பிறகு அந்த மெயின் டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறமா தான் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு முட்டை தின்ன மாதிரி அப்படியே முறைச்சு பார்க்கறோம் வில்லத்தனமா. இருந்தாலும் இவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில வந்து பார்க்கும்போது தான் அந்த 2 பசங்க அப்படியே கண்ணோட நிக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்துல அந்த பாட்டிமாவும் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாத மாதிரி அந்த பாட்டிமா சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனை எதுக்காக எங்களை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்டு இருக்கும்போது நீங்க ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நீங்க இங்கிருந்து போகவே முடியாது அப்படின்னு மாதிரி அந்த பாட்டிமா பயங்கர வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனை முயமத கர்ப்பிணியா இருக்காங்க பாத்தீங்களா. இப்பதான் அந்த பனிக்கூடம் உடையுது. இதை பார்த்த உடனே அந்த பாட்டிமாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல பின்னாடி அந்த 2 பசங்க ஹீரோவை கண்ணாலே அடிச்சிடுறானுங்க. அவனும் மயக்கம் போட்டுட்டான். சோ அதன் பிறகு அந்த மொட்டை ஹீரோனையே ஒரு அடி அடிச்ச உடனே ஹீரோனை அப்படியே மயங்கிட்டாரு. சோ இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோனையே காமிக்கிறாங்க. ஹீரோனை மயக்கத்திலிருந்து கண்ணு முடிச்சு பார்த்த உடனே அவருக்கு பக்கத்துல அந்த பாட்டிமா தான் உட்காந்துருக்காங்க. சரி என்னுடைய ஹஸ்பண்ட் எங்க, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு பயமா கத்தும்போது அவனை என்ன கொலை பண்ணி புதைச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனை பயமா கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை அவனு 2 பேரும் அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரானுங்க. ஹீரோ ஆக்சுவலா சாகவே இல்லை, ஆனா மயக்கத்துல தான் இருக்கான். இவனை அப்படியே உசுரோட புதைச்சிடலாம் அப்படின்னு சோ அதுக்கு முன்னாடியே இவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவனை அந்த சவப்பெட்டியில போட்டுடுறாங்க. அப்போ இவனோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு லைட்டர் ஒன்று இருக்கும். அந்த லைட்டரையும் தூக்கி அந்த சவப்பெட்டியில போட்டு அந்த சவப்பெட்டியை க்ளோஸ் பண்ணி இவனை அப்படி உசுரோட புதைக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோனுக்கு குழந்தை பிறக்கிற பிரசவ வலி வருது. அந்த பிரசவத்தை அந்த பாட்டிமா தான் பாக்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கூட அந்த பாட்டிமா ஹீரோனை காட்டவே மாட்டாங்க, அப்படி மறைச்சிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ஹீரோனி அந்த குழந்தை காட்டுங்க, நான் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோனி பயமா கத்துறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இருக்கும் பிறந்த குழந்தை பார்க்கணும் அப்படின்னு. அதை கூட அந்த பாட்டிமா காமிக்காம அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்பி விடுறா. ஸோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த சவப்பெட்டி தான் காமிக்கிறாங்க. சவப்பெட்டி உள்ளார ஹீரோ கண்ணமுச்சு பார்க்கும்போது தான் நம்மள சவப்பெட்டியில வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ அங்க ஒரு லைட்டர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அந்த லைட்டர் எடுத்து அந்த சவப்பெட்டி உள்ளார எல்லா இடமும் அப்படி அடிச்சு பார்க்கணும், ஏதாவது டேமேஜா இருக்குமா, நம்ம அதை வச்சு ஏதாவது தப்பிக்க முடியுமான்னு அந்த லைட்டரை சுத்தி முத்தி அடிச்சு பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல அந்த சவப்பெட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த சவப்பெட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உடைச்சு அந்த குயில இருந்து அப்படியே மேல வந்துடுறான். மேல வந்து பார்க்கும்போது தான் அங்க யாருமே காணோம். அதே போல இவனோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. அப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துக்கிட்ட ஒரு சின்ன கந்த துணிமா இருக்கு. அந்த கந்த துணியை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு அவன் மட்டும் நடந்து வந்துட்டே இருக்கான். அந்த சமயத்துல அங்க 2 பேரு கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கானு. அவனுக்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னுடைய ஒய்ஃப் வந்து வசமா ஒரு ஃபேமிலிட்ட மாட்டிக்கிட்டா, நீங்க 2 பேரும் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டே இருக்கும்போது இவனுடைய காஸ்டியூமை பார்த்துட்டு அவனு 2 பேரும் நக்கலா சிரிச்சுட்டே இருக்கானுங்க. ஆனா இருந்தாலும் இவனால கோவப்படவே முடியல. நம்ம கோவப்பட்டா நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படாம நார்மலா கேட்டுட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் அவனு திரும்ப கிண்டல் பண்ணி பயமா சிரிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்து மேல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அங்க இருந்து ஒரு சின்ன கட்டை எடுத்து அவனு 2 பேரும் அடின்னு அடிச்சு ஒரு மரத்துல கட்டி போட்டுறான். சோ அதன் பிறகு அதுல ஒருத்தனோட ட்ரெஸ் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு அவனோட பேக்ல ஏதாவது திங்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போன் ஒன்று இருக்கு, ஒரு கத்தி ஒன்று இருக்கு. அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஹீரோனை தேடி அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கான். சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோன் பெட்ல படுத்திருக்கா. நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு அவளோட கையில வந்து ஒரு விலங்கு போட்டிருக்கு. அந்த விலங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவிட்ட பிறகு அந்த செவுத்துல ஒரு சிலுவை மாதிரி ஒன்று இருக்கு. அதை எடுத்து மறைய வச்சுக்கிறா. ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா அந்த சிலுவை வச்சு அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த சிலுவை கரெக்டா எடுத்துக்கிறா. அப்போ அந்த பாட்டிமா வர மாதிரி சத்தம் கேட்குது. சோ உடனே இவ்வளவு அந்த சிலுவை அப்படியே எடுத்து மறைய வச்சுக்கிட்டு அந்த பெட்ல அப்படியே படுத்துக்கிறா. அப்போ அந்த பாட்டிமா இவ கிட்ட வந்த உடனே அந்த சிலுவையால மூஞ்சில ஒரு அடி அடிச்சிடுறா. சோ அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பசங்க 2 பேரும் வந்து ஹீரோனையா அடின்னு அடிச்சு அவளோட கை காலை எல்லாத்தையும் கட்டி போட்டுடுறானுங்க. அப்பதான் அந்த பாட்டிமா ஹீரோனை பார்த்து என்னடி உனக்கு என்ன அவ்வளவு திமிர ஆயிடுச்சா, போனா போகணும் உசுரோட விட்டு வச்சா நீ வந்து என்னையே அடிக்க வரையா அப்படின்னு இவளை கொண்டு போயிட்டு அந்த மாட்டுக்கோட்டையில கட்டி போடணும்னு சொல்லி ஹீரோனை தூக்கிட்டு நேரம் மாட்டுக்கோட்டையை கொண்டு போய் போட்டுடுறாங்க. சோ அதன் பிறகு அந்த குழந்தை பயமா கத்திட்டே இருக்கு. அதுக்கே இப்ப தாய்ப்பால் ரொம்ப அவசியம். அதனால ஹீரோனி மார்பிள் இருந்து தாய்ப்பால் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோனி விடாம அடம்பிடிச்சிட்டே இருக்கா. ஒரு கட்டத்து மேல அவளோட கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு அவகிட்ட இருந்து பாலை எடுத்துடுறாங்க. சோ அதுக்கப்புறமா ஹீரோனோட கையில அந்த விலங்குலாம் மாட்டிருக்கோம், அதை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறா. ஆனா அவளால அந்த விலங்கை எடுக்க முடியல. சோ ரொம்ப நேரமா போராடி பார்த்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறா. அப்போ அவளுக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணியும் ஒரு பிஸ்கட் இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஹீரோனி. அந்த பொண்ணு அந்த வாசப்படிட்டு நிக்கிறா. என்ன மாதிரி தான் மாட்டி இருப்ப, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு
ஹீரோனி எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வழியா இதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த போர்டு ஒன்று போட்டுருக்கு பாத்தீங்களா, இது உள்ளார யாரும் போகக்கூடாது அப்படின்னு அந்த போர்டு கிட்ட கரெக்டா வந்துடுறான். ஸோ இப்போ அந்த வயல வந்தா ஹீரோனி தங்கி இருக்க வீட்டுக்கும் வந்துடலாம். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த பாட்டிமா அந்த குழந்தைக்கு பால் எடுக்கிறதாக ஹீரோனிட்டு வந்துடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோனிய பால் எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி அடாவடி பண்ணிருப்பா. ஆனா இந்த டைம் எந்த ஒரு அடாவடியும் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளோட குழந்தைக்காக தான் பால் எடுக்கிறாங்க, எடுத்தா போறாங்க அப்படின்னு சைலண்டா படுத்திருக்கா. ஸோ இப்போ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த 2 பேத்துல ஒருத்தவன் ஹீரோனியா ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டே போறான். இதை ஹீரோனியும் நோட் பண்றா. இப்போ அந்த பாட்டிமா கிட்ட போயிட்டு அந்த பசங்க 2 பேரும் உனக்கு தேவையான குழந்தை கிடைச்சிச்சுல, எங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும், அந்த பொண்ணை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துட, நாங்க குழந்தை பெத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிமா அவன் கூட பயமா சண்டை போட்டுட்டே இருக்கு. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நேரா ஹீரோனிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி தப்பாட நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஒருத்தவன் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்டு ஒருத்தவன் ஹீரோனி மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இன்னொருத்தவன் அவளோட காலை கெட்டியமா பிடிச்சிக்கிறான். அப்போ ஒருத்தன் ஹீரோனிட்டு ஒரு மாதிரி தப்பா பிகேவ் பண்ண ட்ரை பண்றான். அந்த இடத்துல கரெக்டா ஹீரோ அவனோட தலைமையிலே ஒரு அடி அடிச்சிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வெளியில பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு பார்த்து இருப்பா. சோ இப்ப ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு கையை காமிச்ச உடனே தான் ஹீரோ கரெக்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ அவங்க 2 பேரையும் பயமா அடின்னு அடிச்சு போட்டுட்டு ஹீரோட கையில ஒரு விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த விலங்கெல்லாம் பிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஹீரோனை கூட்டிட்டு வெளியில வரும்போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு அந்த மொட்டை என்ன பண்றான்னா ஒரு கன் எடுத்துட்டு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றான். அப்போ நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோனை கப்பத்தாலும் ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மொட்டை என்ன பண்ணிட்டானா ஹீரோ ஷூட் பண்ணி அந்த இடத்த சாகடிச்சிடறான். இதை பார்த்த உடனே ஹீரோனி பயமா கத்தி கதறிட்டே இருக்கா. சோ அதுக்கப்புறமா அந்த மொட்டை என்ன பண்ணானா அவனோட கையில ஒரு கன் வச்சிருக்கான். அந்த கண்ணை திருப்பி ஹீரோனி மூஞ்சிலே ஒரு அடி அடிச்ச உடனே அவ அந்த இடத்துல மயங்கிடுறா. சோ இப்பதான் ஹீரோனிக்கு ஒரு விஷயம் வருது. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணையும் இதே போலதான் டார்ச்சர் பண்ணிருப்பானுங்க போல அப்படின்ற ஒரு விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனிய பழையபடி அந்த மாட்டு கொட்டையில கட்டி போட்டுடுறாங்க. இவ கண்ணை வச்சு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இவளோட கைத்துல ஒரு விலங்கு மாட்டிப்பாங்க பாத்தீங்களா, அந்த விலங்கோட ஒரு எண்டு அங்க பக்கத்துல இருக்க செவுத்துல தான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஓ அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த விலங்கு கைட்டலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அந்த பொண்ணால ஒண்ணுமே முடியவே இல்லை. இதை பார்த்த உடனே ஹீரோனி அவளுக்கு பக்கத்துல ஒரு கம்பி ஒண்ணு இருக்கு, அந்த கம்பி எடுத்து அந்த செங்கலை பயமா குத்துன்னு குத்திட்டே இருக்கா. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த பாட்டிமா காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ இரும்பு கம்பியில அடிச்ச உடனே அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர்த்தையும் இவங்க வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல அப்படியே புதைச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மொத்தம் 3 சமாதி இருக்கு. அந்த 3ஆவது இருக்க சமாதி யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க போக போக தெரிஞ்சுக்கிங்க. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த பொண்ணு ஹீரோனை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு இடத்துக்கு பாக்குறா. அங்க பார்க்கும்போது கட்டிங் பிளேட் இருக்கு. அந்த கட்டிங் பிளேட் எடுத்து இவங்க 2 பேரும் மாறி இவங்க கைத்துல இருக்கிற அந்த விலங்கு கட் பண்ணி எடுத்துட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை ஹீரோனை எடுத்து மறைய வச்சுக்கிறா. ஹீரோனை அந்த வீட்டோட வாசப்படிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல யாருமே காணா. ஏன்னா அந்த பசங்க 2 பேரும் இறந்துட்டாங்க பாத்தீங்களா, அந்த சமாதிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரைட்டா நம்மளோட குழந்தைய பார்க்க போலாம் அப்படின்னு நேரா மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த தொட்டில தான் இருக்கு. அந்த குழந்தை பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட குழந்தைய பாக்குறா. சோ அதன் பிறகு அந்த இடத்துக்கு அந்த மொட்டத்துல வர மாதிரி இருக்கு. ஹீரோனை நேரா போயிட்டு பதுங்கிக்கிறா. அப்போ மொட்டை உள்ளார பார்க்கும்போது அந்த குழந்தை காணா. சரி குழந்தை எங்கடா போயிருக்கும் அப்படின்னு நேரா கீழே போயிட்டு அந்த மாட்டு கொட்டையில பார்க்கும்போது அங்க ஹீரோனுமே காணா. ஒருவேளை ஹீரோனி கையில தான் அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன்ல இருந்து ஒரு கன் எடுத்துட்டு நேரா மேல பார்க்கும்போது தான் ஹீரோனி குழந்தையோட நிக்கிறா. இதை பார்த்த உடனே இவனுக்கு செம கோவம் வருது. எப்படியாவது இவள் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா இருந்தாலும் அவனுக்கு ஷூட் பண்ண மனசே வரல. ஏன்னா எக்கு தப்பா அந்த குழந்தை மேல பட்டு போச்சு என்ன பண்றது அப்படின்னு கண்ணு கீழே வச்சிடுறான். சோ அந்த மொட்டத்துல அந்த கண்ணை அங்கேயே வச்சுட்டு சரி குழந்தை கூட அப்படின்னு ஹீரோனிட்டு வரும்போது தான் தெரியுது அது குழந்தைய இல்ல, வெறும் துணி மட்டும் தான். அப்போ இவளோட கையில ஒரு கத்தி ஒண்ணு மறை வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்து அந்த மொட்டை தலையோட வயிற்றுல சங்குன்னு குத்தி அந்த மொட்டை தலையை அங்கேயே சாகடிக்கிறா. சரி அவனோட பாக்கெட்ல ஏதாவது மொபைல் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொபைல் ஒன்று இருக்கு. அந்த மொபைல் எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த பாட்டிமா தான் காமிக்கிறாங்க. அந்த பாட்டிமா இதுக்கு முன்னாடி ஹீரோனிய ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டோர் லைட்டா ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. சரி ஒருவேளை அவ இங்கதான் வந்திருப்பாள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டிமா ஒரு கன் எடுத்துட்டு நேரா அந்த வீட்டை நோக்கி வராங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில நிறைய வண்டி எல்லாம் நிக்குது. அந்த வண்டி இருந்துச்சுன்னா அது மூலியமா தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு அந்த வண்டி அப்படியே லைட்டா ஓரம் கட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட கையில ஒரு கன் இருக்கு. இந்த கன்னு எதுனா அந்த மொட்டத்துல தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கன்னை எடுத்துட்டு நேரம் அந்த வீட்டை விட்டு வெளியில பார்க்கும்போது ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த கார்ல ஏறி உட்காந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்ல சாவியே காணோம். அப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பெரிய வண்டி அங்க ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு கன் எடுத்துட்டு நேரம் வந்துட்டே இருக்காங்க. சமயத்துல ஹீரோனி பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட அவளோட குழந்தை கொடுத்துட்டு என்னன்னாலும் பரவாயில்ல நீ இந்த காரை விட்டு வெளியில வராது அப்படின்னு ஹீரோனி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிமா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வேகமா நடந்து வந்துட்டே இருக்கா. ஆனா அந்த பாட்டிமாவும் இவளை விடவே கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அந்த கன் எடுத்துட்டு வேகமா வந்துட்டே இருக்காங்க. சோ ஹீரோனி வந்த உடனே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணும்போது ஒரு புல்லட் போயிட்டு அந்த பாட்டிமா மேலே படுது. பதிலுக்கு அந்த பாட்டிமா ஷூட் பண்ணும்போது முதல் புல்லட் ஹீரோனி கை மேல படுது. செகண்ட் புல்லட் அவளோட தொட மேலே
தேவைப்படுது. ஸோ அதன் பிறகு ஹீரோயின் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளால் வந்து ஒண்ணுமே முடியவே இல்லை. ஆப்போசிட்ல அந்த பாட்டிமா மறுபடியும் லோட் பண்ணி ஹீரோயின் சுடலான்னு பார்க்கும்போது அந்த கண்ணு வேலை செய்யவே இல்லை. ஸோ உடனே கண்ணை தூக்கி போட்டுட்டு இவளை அடிச்சு சாக அடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து பயமா சண்டை போட்டுட்டே இருக்கா. ஸோ கடைசியா ஹீரோனு அந்த பாட்டிமாவோட தலையை பிடிச்சி நெத்துன்னு கீழே நெத்திடுறா. ஸோ அந்த பாட்டிமாவும் அதே இடத்துல மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஹீரோனு அவளுடைய குழந்தை அப்புறம் அந்த பொண்ணு இவங்க 3 பேரும் அங்கிருந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க அதே போல பாதுகாப்பு டீம் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த குழந்தை ஹீரோன் இருந்து வாங்கிக்கிறாங்க. அதே போல ஹீரோனோட உடம்புலாம் பயமா காயமா இருக்கு பாத்தீங்களா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல அந்த பாட்டிமா மறுபடியும் கண்ணோட வந்து ஹீரோனை ஷூட் பண்ணலான்னு பயங்கர கொலைவெறியில இருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ்காரங்க அந்த பாட்டிமா வாங்கி ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அந்த பாட்டிமாவும் இறந்துட்டாங்க. ஸோ இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. என்னன்னா ஹீரோனியோட எப்பவுமே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு இப்ப உசுரோட கிடையாது. அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த பாட்டிமா தான் ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்கா. அந்த பொண்ணோட ஆத்மா தான் இது வரைக்குமே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து அந்த செயினை கட் பண்ணிப்பாங்க பாத்தீங்களா. அது கூட அந்த பொண்ணு கட் பண்ணல, ஹீரோனையே தான் கட் பண்ணிருக்க போல. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த 3 சமாதி சொன்னோம் பாத்தீங்களா, அதுல 3வது சமாதி அந்த பொண்ணோட சமாதி தான். ஸோ அதன் பிறகு ஹீரோனிய அந்த பாதுகாப்பு டீம் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதை அந்த ஆத்மா ரொம்பவே ஹாப்பியா பார்க்கறத காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த பாட்டி மக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த ஆண் குழந்தை இறந்திருக்கும். ஸோ அதுல இருந்து இவங்க மனதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால யாருக்காவது ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரியா இருந்தாலும் சரி, பிறந்திருந்தாலும் சரி, அந்த ஆண் குழந்தையை தனதாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையால தான் அவங்க வந்து சைக்கோ மாதிரி நடந்திருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் மட்டும் போட்டுருங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.